night, the Israeli army attacked 21 Global Smooth Flotilla boats in between Italy and Greece, nowhere near Gaza, nowhere near occupied Palestine. They say themselves, around 180 people, taking them to Israel now over water. Free, free Palestine! Free, free Palestine! Free, safe Santiago! Free, safe Santiago! வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக சர்வதேச செய்திகள், வளைகுடா யுத்தம், அது அல்லாமல் தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் சில மாநிலங்களில் நடந்த தேர்தல் யுத்தம், அதனுடைய அந்த வெளிப்பாடு, இன்றைக்கு அதனுடைய முடிவுகள் பெரும்பாலும் தெரிந்திருக்கின்ற இந்த ஒரு கட்டத்தில் வெளிநாட்டு செய்திகளை பற்றி பார்ப்போம், வெளிநாட்டு யுத்தம் பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு முக்கியமான நல்ல செய்தியோடு ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். கியூபா ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சின்னஞ்சிறு தீவை அமெரிக்கா சுற்றி வளைத்து அந்த நாட்டோடு எந்த நாடும் வியாபாரம் பண்ணக்கூடாது, அதற்கு எதுவும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி அதனுடைய கொதவளையை நெருக்கி அந்த பிடித்து அது கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் சைனா, ரஷ்யா போன்ற அந்த நாடுகள் தங்களுடைய ஒரு மருந்துகள், உணவுகள் மற்றும் ஆதரவான சில மக்களை வாழ்விக்கக்கூடிய பொருள்கள், துருக்கியிலிருந்து ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கப்பலை கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருந்ததெல்லாம் நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த கியூபாவை பற்றி கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா, கியூபாவினுடைய தலைநகரான ஹவானாவில் அதாவது பல்வேறு நாட்டில் உள்ள அமைப்புகள், ஆர்கனைசேஷன்ஸ், தலைவர்கள் அவங்கெல்லாம் அங்கே போய் ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்டைன், ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷங்கள் எழுப்பி அந்த கியூபா நாட்டு மக்களுக்கு ஊக்கம் அதாவது கொடுக்கக்கூடிய வகையில் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், சர்வதேச சமூகத்திலிருந்து அமெரிக்கா என்ன தூசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ வலிமையை கொடுக்கின்ற விதமாக இந்த அமைப்புகள் செய்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளாஸ், முன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூலிங் கிளாஸ்மோ ஒரு பியூரோக்ராட்டிக் கிளாஸ்மோ வர்க்கம்னு சொல்லுவோம். இப்பொழுது ஒரு சமீப காலமாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுக்கப்புறம் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை எப்ஸ்டீன் கிளாஸ். அதாவது அந்த பெண்களை, பெண்களினுடைய சிறு பெண்களை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்து அவர்களை நரமாமிசமாக கொன்று சாப்பிட்ட அந்த ஒரு வர்க்கம், மிகப்பெரிய வர்க்கம், பல நாடுகளில் உள்ள தலைவர்கள், இவர்களுடைய அந்த வர்க்கத்திற்கு எதிராக கியூபா மக்கள் இருக்கிறார்கள், ஆதரவாக பல நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அந்த செய்தி. அதற்கப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ உலகம் பல்வேறு நெருக்கடிகளை கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் இந்த பக்கம் சண்டை வளைகுடா பகுதியில், அந்த பக்கம் தைவானை நோக்கி, அதுக்கப்புறம் உக்ரைனில், இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு 180 வீரமிக்க ஒரு களப்போராளிகள், சுமூடு என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறு கப்பல் கூட்டம் கிரீஸில் இருந்து பெறப்படுது. அதாவது ஒரு கப்பலில் ஒரு ஃப்ளீட், சின்ன கப்பல்களாக இருக்கக்கூடிய ஒரு 25-30 எண்ணம், சுமூத்னு பேர். அந்த ஸ்மூத் ஃப்ளோட்டிலாங்கிறது கப்பற்படை, சின்ன கூட்டம். சுமூதுன்னு சொல்லக்கூடிய அது உதவி பொருள்களையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு பன்னாட்டு
பெண்களும் ஆண்களும் இளைஞர்களுமாக கிரீஸில் இருந்து பெறப்பட்டு காசாவை நோக்கி போகிறாங்க. காசாவுக்கு அங்கே அங்கே உள்ள பாலஸ்தீனிய மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் அந்த காசா மக்களுக்கு ஆதரவாக இவர்கள் உணவுகளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை அவங்க கிளம்பியிருக்கிறாங்க. கிளம்பி ஓரிரு நாட்கள்லேயே நடுக்கடலில் வச்சு இஸ்ரேலினுடைய கப்பற்படை அவர்களை பிடித்து அவர்களில் பல பேரை அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு கொண்டு சென்று அங்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். Anas, you make us proud. Osman, you make us proud. Osman, you make us proud. Free, free Palestine. Free, free Palestine. Free Santiago. 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 அதில் முக்கியமாக அவர்களில் தலைமை தாங்கிய 2 பேர் அபுகேஷக் அண்ட் தியாகோ ஆகியோர் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் அவர்களை போட்டிருக்கிறாங்க. மீதமுள்ள எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் திருப்பி கிரீஸில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அப்போ இது இஸ்ரேலிய எல்லையில் நடக்கலை, ஆனால் சர்வதேச எல்லையில் நடக்கும்போது சி பைரசி, கடல் கொள்ளை, கடல் கிட்னாப்பிங் என்ற வகையில் சர்வதேச சட்டத்தை இன்றைக்கு இஸ்ரேல் மீறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கு நாம் நம்முடைய கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு விஷயம். Last night, the Israeli army attacked 21 Global Smooth Flotilla boats in between Italy and Greece, nowhere near Gaza, nowhere near occupied Palestine. They say themselves, around 180 people, taking them to Israel now over water. And they even left one boat stranded in the middle of the sea, breaking the boat so that people couldn't sail, and left the people on it while the storm is heading their way. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ல இருந்து எப்படியாவது பின்வாங்கணும் அல்லது இந்த போர்ல இருந்து வெளியே வந்தாகணும் என்று அமெரிக்கா நினைத்து கொண்டு இருக்கிறது. அப்படி சூழ்நிலையில ஆனா நாம ஒரு திட்டத்தோட இறங்கணும். அந்த தலைவர்களை கொலை பண்ணோம், அந்த இராணுவ தளபதிகளை கொலை பண்ணோம். என்ன நோக்கம் சொன்னோம்? அந்த யுரேனியத்தை செறிவூட்டப்பட்டதை நம்ம வாங்கணும், நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோடு நம்ம இறங்கணும். ஆனால் அது நடக்கலை. அப்படிங்கும் பொழுது வேறு எதையாவது சொல்லி இந்த இடத்துல இருந்து நம்ம பின்வாங்கணும். ஏன்னு சொன்னால் உலக அளவில் பெட்ரோல் கச்சா எண்ணெயினுடைய அந்த விலைகள் பேரலுக்கு 120 130 கூட ஆரம்பிச்சாச்சு. அப்போ இன்றைக்கு உலக நாட்டு மக்கள், அமெரிக்க நாட்டு மக்கள் அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு போராடுவதற்கு ஏற்கனவே 1 கோடி பேர் போராடிட்டாங்க. அப்போ இது நம்மளுடைய ஆட்சி நிற்காது அப்படிங்கிற ஒரு முடிவோட ட்ரம்ப் என்ன செய்தாருன்னா, அவங்களுடைய இராணுவ தளபதிகளை எல்லாம் கூட்டி எதையாவது சொல்லி ஒரு வெற்றின்னு அறிவிச்சிடணும். அந்த வெற்றின்னு அறிவிச்சுட்டு நாம பின்வாங்கிடணும். என்ன சொல்றது? என்ன சொல்லி ஒரு குண்டு போட்டு ஓடியாந்துடலாமா? அல்லது வேற உன்னை தோற்கடித்து விட்டேன்னு சொல்லிடலாமா? எதையாவது சொல்லுன்ட்டு அவங்க ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல எதிர்பாராத விதமா இங்க நம்ம ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் இருக்கிறாரு, அது உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் பேர் முஜதபா கொமேனின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ஒரு பெரிய அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. என்ன அறிவிச்சிருக்காருன்னா, இவங்க அமெரிக்கா அறிவிப்பை செய்து பின்வாங்கிறணும், ஒரு வெற்றி அறிவிப்பு, விக்டோரியஸ் ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்றேன். திங்க் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஈரான் தலைவர் அறிவிக்கிறாரு, உடம்பு சரியில்லாத உள்ளவர். அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாருன்னு சொன்னா, போர் நிறுத்தம் என்பது இன்று அமெரிக்காவோடு கிடையாதுன்னு அறிவிக்கிறார். போர் நிறுத்தம் என்பது கிடையாது. பாரசீக வளைகுடா பகுதியில் உலக வல்லரசுக்கு இனிமேல் இங்கே இடமில்லை. நீங்கள் இனிமேல் வளைகுடால எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. வெளிநாட்டின் படைகள் இங்கே இருக்கணும்னு சொன்னா நீங்க இருக்க வேண்டிய இடம், ஒரே இடம், கடலுக்கு அடியில் தான். அதாவது தாத்துருவன் கடலுக்கு கீழே, சமாதியாக்கிருவேன் அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அதை விட இன்றைக்கு அபாயகரமான விஷயம்.
அணு திட்டத்தில் சமரசம் கிடையாது என்பதை அறிவித்திருக்கிறார். பூஜ்ய சமரசம். இந்த இப்படி அறிவிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இது இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. அணு திட்டத்தை ஒப்படைப்பது குறித்து பேச்சுக்கே இடமில்லை. அது எங்களுடைய ஈரானுடைய ஒரு தாய் மண்ணுக்கு சமாதானம். நீங்கள் போர் செய்ய தயாராக இருந்தால் நாங்களும் போர் செய்ய தயாராகவும் என்று ஒரு முக்கியமான விஷயங்களை அவர் அறிவித்ததற்கு பின்னால இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போயிருக்கிறது. மீண்டும் பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் விலை உயர்வை நோக்கி போய்கொண்டிருப்பதற்கான அந்த அந்த பாதையில போய்கிட்டு இருக்கு. அப்போ அதாவது இவ்வளவு நாள் ஈரான்ல வேற தலைவர்கள் இருக்கும் பொழுது, அதுக்கு முன்னால கொமேனி இருக்கும்போது ஒரு மாடரேட்டா இருந்தாங்க, ஒரு மிதவாதியாக இருந்தாங்க. அப்போ அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாங்க. நாங்க அணு மின்சாரமோ அல்லது யுரேனியமோ அதை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பத்தி நாங்க கொடுப்பதை பத்தி பேசுவோம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட தலைமைகளை கொல்லதுக்கு பின்னால இவங்க வந்ததுக்கு அப்புறம் அது அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இவங்க நினைக்கிறாங்க, ஈரானிய தலைமை முதல்லயே நாம நார்த் கொரியா மாதிரி நாம அணுகுண்டை செய்திருந்தோம் என்றால் இத்தனை நம்முடைய தலைவர்களை, நம்முடைய படைத்தளபதிகளை, 167 குழந்தைகளை நாம் பலி கொடுத்திருக்க வேண்டாம் அல்லவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வருத்தமான ஒரு இடத்திற்கு அவங்க திங்க் பண்றாங்க. எனவே இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மிதவாதிகள் முடிஞ்சிட்டாங்க. இப்போ இவர் இருக்கிறாரு. இனிமேல் யாரை அழித்தாலும் சரி, எந்த தலைமை அழித்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா ஒரு இயந்திர கதியில் ஈரானிய இராணுவம் என்பது இயங்க ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே பேசியிருந்தோம், பார்த்த தோழர்களுக்கு தெரியும். 36 பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் அந்த இராணுவ டீசென்ட்ரலைஸ்டு வேலை இயங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதோடைய மைய பாயிண்ட் என்னன்னா, விக்டோரியஸ் ஸ்பீச் பேசணும்னு நினைக்கிற நேரத்தில் இவர் விக்டோரியஸ் ஸ்பீச்சை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்கடுத்தால சீனா ஒரு நேரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்கு. என்ன உத்தரவுன்னு சொன்னா, அமெரிக்கா சீனா மீது சாங்ஷன்ஸ் வணிக தடை போட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப சீனா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அதாவது சில கார்பரேஷன் கம்பெனிகள் அமெரிக்காவிலையும் சீனாலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அமெரிக்காவினுடைய தடைகளை எந்த கம்பெனிகளும் நீங்கள் பின்பற்றக்கூடாது என்கின்ற தடைகளை இது சீனா பின்பற்றி இருக்கு, சீனா போட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது இப்ப பெரிய பெரிய கார்பரேட்டுகள்லாம் சீனாவிலையும் இருக்கு, அமெரிக்காலையும் இருக்குங்கும் பொழுது அது முக்கியமா ஒரு 5 கம்பெனிகள்லாம் கச்சா எண்ணெயில இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மற்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கு. அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். ஒரு ஒரு பொறியில் மாட்டின நிலவரமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனா இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இன்றைக்கு முக்கியமா செல்வாக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சீனால தான் இருக்கு. அதனால எனவே அவர்கள் இது சீனா சொல்றது தான் கேட்கறது போல இருக்கு. இது ஒரு போர் மாதிரி இல்லை, அதை விட முக்கியமான ஒரு மிகப்பெரிய வேற யுத்தம், வணிக யுத்தம். இது போர் பூசல் அல்ல. டாலர் இருக்கணுமா, யுவான் இருக்கணுமாங்கிற ஒரு நிலைமையை நோக்கி வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு செய்தியை பாருங்க. ஈரான், இது முக்கியமான செய்தி, அமெரிக்காவுக்கு ஒரு 30 நாள் டெட்லைன் கொடுத்திருக்கு. டெட்லைன், கெடு. இந்த 30 நாளைக்குள் நீங்கள் உங்களுடைய ஈரானை சுற்றி கடல்ல தடை விதிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த தடை விதித்திருக்கின்ற கப்பல்களை எல்லாம் நீங்கள் நகர்த்தி விடுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கப்பல்கள் அனைத்தும் கடலுக்குள் அனுப்பப்படும், அதாவது மூழ்கடிக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை
ஈரான் கொடுத்திருக்கிறது. உலகத்திலேயே முதலாக அமெரிக்க கப்பற்படைக்கு ஒரு கெடுவை விதித்திருக்கிற நாடு ஈரான் என்கின்ற இந்த செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை முடிப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.